போஸ்டர் நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மருதந்தலை வர்சஸ் செட்டியாப்பட்டி. இந்த மேட்ச் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓவனிங் பேட்ஸ் பண்ணால் செட்டியாப்பட்டிக்காக ஸ்ட்ரைக்கில் சென்ட்ராஸ், நான் ஸ்ட்ரைக்கில் முருகேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மருதந்தலை சூர்யா. கிரவுண்டில் ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த தண்ணி டேங்கில் அடித்தா 1, அதை தாண்டி போனால் 2ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு. பின்னாடி இந்த ஃபீல்டர் எக்ஸலன்ட் ஸ்டாப், சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல வேகம் சூர்யா கையிலேருந்து. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மருதந்தலைக்கு. செகண்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு. பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. பண்ணுறாரு சின்ராஸ் போடுறேன். பாலோட ஃபோர்த் ஒன் ஓடி பேசணும் வந்தால் முருகேஷ் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்க முருகேஷ். தாண்டி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா. பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்டரி முருகேஷ் பேட்ல. ஃபர்ஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் 1 மோர் பால் வந்த பக்கமாக கிளாசிக்காக அடிச்சாருங்க. ஹார்டிக் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். மீட் பண்ண 3 பால்லையுமே இங்கே பவுண்டரியாக மாற்றிருக்காரு. முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் 3 பால் நல்லா போயிருக்காங்க. முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. ராஜா சின்ன ராஜா தட்டி விட்டுருக்காரு. கேப்ல போயிருக்கு கவர்ஸ்ல. ஒருத்தவன் சூச்சிக்கு திரும்பி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாகவே பாலுக்குன்னாங்க. மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. சன்லைட் காரணமானு தெரியல. ஹார்ட்ரிக் பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. இந்த பால் வர நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுபடியும் வந்து சூப்பராக அடிச்சிருக்காருங்க. தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க 6. ஃபர்ஸ்ட் 6 இங்கே பதிவு பண்ணுறாரு சென்ட்ராஸு. பொறுத்தோன் சூப்பர் டெலிவரி. அங்கே கீப்பர் பாலை பிடிக்கல. ஆனாலும் 2 ஓடல. டாட் பாலாக தான் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன் ஃபீல்டர் பாலுக்கு குயிக்கிறாங்க. லாஸ்ட் 1 மோர் சுவிட்சுக்கு திரும்பி நின்னாரு. டாட் பால் கன்வெர்ட் இருக்கு. டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவு கொண்டு வந்திருக்காரு ராஜா. தேர்ட் ஓவர் போட எங்கள் குட்டி நல்லா போடக்கூடிய பவுலர். பாஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. பார்த்தா பாஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு குட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா சூர்யா. செகண்ட் ஒன் பேட்ல நிக்க இருந்துச்சுனால டேக்கன். அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு இங்க குட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா இங்க பாண்டி. ஹார்ட் விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பாலையுமே விக்கெட்டை மாத்திருக்காரு. தான் விழுகும் அப்படின்னு கேட்ச விழுந்து பிடிச்ச ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கு திரும்ப ரெயின்ஸ் ரேஞ்சில் விக்கெட்டை இழக்கிறாரு முருகேஷ். 3வது விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு இங்க குட்டி. ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். பேட்ஸ் பண்ணா இங்க சரவணா. பால் வந்த பக்கமா கண்ட்ரோல்டா அடிக்க இருக்காரு. விக்கெட் பேக் டு பேக் போய்க்கு இந்த நிலைமையில. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. பேட்ல பால்ல டாட் பாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் குட்டி. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி டாட் பாலோட முடிச்சிருக்காரு. சூப்பர் ஓவர் எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு. 3 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. பொறுத்த ஒரு படம் எங்க அருண். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலை எடுத்து பார்த்தா லயன் இருந்தாலும் தடுமாறாம பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு அருண். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா இங்க பழனி. ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். தப்பான த்ரோ. 3வது ரன் ஓடிடுவாங்க. பாண்டி பாஸ் ஆகும். 3 ரன் தெளிவான கால். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு டபுள் பார்த்தா 1 ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தாண்டி போயிருக்கு. கண்டிப்பா 2 ட்ரை பண்ணுவாங்க. பாஸ்டா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான சான்ஸ் பார்த்தா ரைட் ரன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டை உள்ள வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். சாக்ரிஃபைஸ் விக்கெட் இருக்காரு பழனி. விக்கெட். பிஸ்னிஸோட லாஸ்ட் 1 மோர் பால். ஃபுல்லாக மறுக்கு வந்து ஃபுல் டாஸ் பால் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தாண்டி போயிடுச்சு பவுண்டரி.
முடியல 34 அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி 35 மருதந்தலை சாரி டார்கெட் ஃபார் மருதந்தலை. கண்டிப்பா மேட்ச் பரபரப்பா இருக்க போகுது. ஒரு நல்ல பேட்டிங் லைனப் இந்த பக்கம் மருதந்தலையில 7-8 பேட்ஸ்மேன் வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா மேட்ச் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி 4 ஓவர் அப்படிங்கும்போது 4 பவுலருமே நல்லா இருப்பாங்க இங்க செட்டியாப்பட்டிஸ்ல. மணி பேட்ஸ்மேனா சைக்கிள் சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முருகேஷ் 35 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் பால் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் சூர்யா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியோட இங்கே பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு சூர்யா. செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ரூபா போட்டிருக்காரு டாட் பால். தேர்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்தாரு சிக்னேச்சர் பால் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பால் இந்த மாதிரி போடுவாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் சுச்சிருக்கான ட்ரை அங்கே ஃபீல்டர் விமல் சாப்பாடு போட்டாருங்க 1 ஸ்டாண்டர்டில். ஆனால் த்ரோவில் தப்பு பண்ணிட்டாரு. ஒரு ரன் நல்லா ட்ரை பவுண்டரி போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. மணி பேட்ஸ்மேன் வந்தால் ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். 5th ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட் ஆன பார்த்தா பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன். பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் சூர்யாவுக்கு லைஃப் கிடச்சிருக்கு. ஒரு ரன் லாஸ்ட் 1 more பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை கேட்சானு பார்த்தா கிராண்டட் ஒன். கிராண்டட் ஒன்னோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனதுக்கப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 3 ரன்னுக்கு முருகேஷ். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க மருதந்தலை. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 28 அடிக்கணும். செகண்ட் ஓவர் படா சூர்யா ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் ஸ்லிப் ஆயிட்டாரு. இல்லைனா பாலை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. பின்னாடி மணி போயிருக்காரு. நல்ல ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை விரட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட் கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி அடிச்சாரு. பாஸா போயிருன்னு நினைக்கிறேன். பவுண்டரி அங்கே ரெங்கா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியும். பவுண்டரி சூர்யா பேட்லேருந்து வர 2வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி இருக்காரு. இப்போதாங்க ஃபீல்டரை எடுத்து மாற்றி வச்சாங்க. அதை பார்த்து தெளிவாக அடிச்சிருக்காரு. சுச்சி திரும்பி ஒரு பவுண்டரி மொத்தமாக 3வது பவுண்டரி எங்கே பதிவு பண்ணுறாரு சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து பேக் ஃபுல் ஷாட் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் வர 3வது பவுண்டரி 6 கொண்டு வந்திருக்காரு சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருக்காரு. சுவிட்சுக்கு 2 காலுக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்சுக்கு பேட்டில் தெளிவாப்பட்டிருக்கு. ஃபீல்டர் பிடிச்சாருங்க ரங்கா சூப்பர் கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்லா அடிக்கிறது பேட்டர் சூர்யாவோட விக்கெட் மாதிரி போகுது. 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க மருதந்தலை. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 11 அடிக்கணும். தேர்ட் ஓவர் படம் எங்கள் பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்னு சொல்லும்போது எங்க சார் தப்பு பண்ணுறாரு. 2ஆவும் மாற்றுறாங்களா ரன் அவுட் ஆனு பார்த்தா 2 ரன். செகண்ட் ஒன் கேட்சா கேப்பில் தான் போயிருக்கு. இதையும் 2ஆக மாற்ற ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரெங்க விரட்டி பாலுக்கு வந்தார். ஆனால் ஓட்டாங்க 2. நல்ல ரன்னிங் பேக் டு பேக் 2 பால் 2 டபுள். தேர்ட் ஒன் சிக்கி ஷாட் தட்டி விட்டுருக்காரு. பேட்டில் பவர் கொடுக்கல. தாட்டில் தவறு இல்லைங்கிற மாதிரி தெளிவாடி இருக்காரு. ஒரு சிங்கிள் நிதானமாக. அதையும் இங்கே 2ஆக மாற்றிட்டாங்க. மிஸ் த்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நல்ல டேக்கான் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. பவுலிங் பேட்ஸ்மேனாக வந்தால் ரஞ்சித்தோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸ்னீ பேட்ஸ்மேனாக இங்கே குட்டி பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. பிகை இந்த ஸ்டம்பில் கிராண்ட் பண்ண மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. டாட் பாலோட இந்த ஓவர் வந்திருக்கு. எப்படி இருக்கு 6 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. எப்படி இருக்க 6க்கு 3 பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன். செகண்ட் ஒன் கிராஸ் போயிருக்காரு. சிங்கிள் சொல்லி கட் பண்ணும்போது ரன் அவுட்டுக்கான ட்ரைல 2ஆக மாத்திட்டாங்க. இந்த 2 ரன் இங்க வின்னிங் ஷாட்டாவும் கொண்டு வந்திருக்காரு. தொடர்ந்து பேட்டிங்லாம் நல்லா ஆடி கொடுத்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல முதல் அணியா பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இங்க மருதந்தலை. அல்லை செட்டியாப்பட்டி.